பர்சனல். ஸோ இன்றைக்கி நம்ம போடுற வீடியோ என்னென்னா என்னோடய காலேஜ் ஃபர்ஸ்ட் டே. ஸோ இந்த வீடியோ வந்து நான் போடணும் இன்னைக்கு பூரா விட மாட்டான் போட்டிருக்கேன். இப்போ தான் அதுக்கான டைம் கிடச்சிச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் தான் இருந்தோம். ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக குளிச்சு ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கிளம்பி போகிறதா நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம லிஸ்ட் பெருசாக போய்கிட்டு இருக்கு. பேக் தேடி எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் ஸோ பெங்களூர் நம்ம போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் காலேஜுக்கு ஒரு அவுட்ஃபிட் போட்டு போனோம். ஸோ அந்த அவுட்ஃபிட் தான் வந்து ஸோ இந்த டாப் தான் வியர் பண்ண போகிறோம். வியர் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் என்ன டேக் கூட கலர் காய்ஸ் எடுக்கணும். ரொம்ப கஷ்டம். அப்போ எடுத்துகிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் இதை போட்டு தான் போக போகிறோம். அதுக்கப்புறம் பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காது. பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பேக் தேடி வைக்க போகிறோம். பேக் தேடி வச்சதுக்கப்புறம் சரி வாங்க இப்போ பேக்கை தேடி வச்சு அருமையான தொழிலா இருக்கியா. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு குப்பத்தட்டி கூட தேவையா இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பேக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நோட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சதுக்கு அப்புறமா தான் இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். போய் குளிச்சுட்டு வந்துடுவோம். குளிச்சுட்டு அப்புறம் வந்து கிளம்பி இப்போ காலேஜுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ 9:30க்கு வேன் வந்துடும். நம்ம வேனில் ஏறி போக வேண்டியதான். ஸோ அங்கே என்ன நடந்துச்சுன்னு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் காய்ஸ். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஓகே வாங்க வேனை தேடி போகணும். இல்லை வேன் நம்மளை தேடி வரும். ஒன்றா ஒடக்கமாக கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம காலேஜ் வேன் வரும் நம்ம போகணும். ஸோ இப்போ தான் இன்றைக்கி ஃபஸ்ட் டேங்கிறதுனால காலேஜ் எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ வந்து அவள்கிட்ட ரக்ஷிக்கிட்ட ரொம்ப எக்ஸ்ட்ரா பிட் கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பியாச்சு. சொட்ட தலையா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே என்ன வியாதி. ஸோ இப்போ நம்ம காலேஜ் போகிறோம். பாய். காலேஜ் முடிஞ்சது வந்து பார்த்தா பயங்கரமா இருக்கீங்க. ஸோ காலேஜ் முடிந்ததும் உங்களை வந்து சந்திப்பது எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க. உங்கள் ரம்யா. ஸோ அது வரைக்கும் நான் காலேஜ் போயிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம காலேஜ் போகிறோம். அது மட்டுமல்ல எல்லாரும் எதிர்பார்த்த நாட்களை விட நான் எதிர்பார்த்தேன் தான் ரொம்ப முக்கியமான நாள். வாங்க நம்ம போயிட்டு டைம் ஆயிடுச்சு. டைம் ஒரு அளவுக்கு மேல டைம் ஆயிடுச்சு. நம்ம வேன் வந்துடும். ஸோ நான் போயிட்டு அப்புறம் வந்து பார்க்குறேன். பாய். யார் இந்த பத்திரகாளி என்று பார்க்காதீங்க. ஆமாம். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி டே எப்படி போணுச்சுன்னு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன். ரொம்ப நேரம் லேடிஸ் கெட்டப் போகிறோம். ஒரு பொண்ணாமா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஜீவன் இந்த வந்து விட்டாங்க. ஏன்னா காலையிலேருந்து பிஸியில் தெரிஞ்சாங்க. ஸ்கூலுக்கு போகிற வயசில் நம்ம காலேஜ் வர பிஸி இருந்துச்சா. சரி நான் காலேஜ் போயிட்டு விட்டேன். அது எப்படி இருக்குன்னு நான் அடுத்த வீடியோவில் போய் காலேஜ் என்னென்ன மாதிரி போச்சு ஸோ அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பேசுறேன். நான் சொல்கிறது கேள்வி வச்சுறேன் நீ. சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாய். அண்ட் தென் டேக் கேர்.